Hello viewers, welcome back to our channel தரங்கை ரித்தீஸ். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட 6ஆம் நாள் பூஜையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காலையிலே என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கலாம். தினந்தோறுமே உருளையில் உள்ள தண்ணியை மட்டும் நம்ம மாற்றிடணும். ஏன்னா அந்த தண்ணியில் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்களுடைய கண் திருஷ்டி கண்டிப்பாக அந்த தண்ணியில் பட்டிருக்கும். தண்ணிக்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த தண்ணியை மாற்றிட்டு அந்த தண்ணியில் உப்பு லைட்டாக ஜவ்வாது போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. வாசல்லையும் எப்போதுமே நம்ம தண்ணி வெறும் தண்ணியாக தெளிக்கிறத விட அதில் மஞ்சள் தூளுங்கிறது ஒரு மங்களகரமான பொருள். அதில் மஞ்சள் தூள் கொஞ்சமும் உப்பு இது ரெண்டுத்தையும் கலந்து நம்ம தெளிக்கலாம். உப்பு அதிகமான எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி காலையில் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணும் போதே எதிர்மறை ஆற்றலெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா நம்ம செய்கிற இந்த மாதிரி கோலம் போடுற வாசலில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பயன்படுத்துகிற பூக்கள்லாம் பயன்படுத்துகிற நமக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே தானாகவே வரும். வீட்டு வாசலில் எப்போதும் ஒரு சின்னதாக ஒரு கோலமாவது போடுறதுங்கிறது ரொம்பவே நல்லது. கோலம்ங்கிறது லக்ஷ்மிக்கு உரியதாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு மங்களகரத்தையும் ஏற்படுத்தும். பார்க்குறவங்களுக்கு யாரும் வீட்டுக்கு வந்தாலும் பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு தோற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நான் எப்போதுமே வெளிவாசலில் சாணம் போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவேன். மெயின் ரோடுன்னு சொல்லிட்டு சின்னதாக கோலம் போட்டு அதை விட்டுருவேன். இது வீட்டோட உள் வாசல் படி. இங்கே எப்போதுமே நான் கலர் போட்டு தான் எப்போதுமே ரெகுலர் கோலம் போடுவேன். வீடியோவுக்காக மட்டும்தான் போடுறேன்னு இல்லை, ரெகுலராக எங்கள் வீட்டு வாசற்படி இப்படி தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். சின்னதாக இன்றைக்கி கோலம் போட்டாச்சு. மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக கோலம் போட்டாச்சு. கோலம் மாவில் பச்சரிசி போடுறது ரொம்ப சிறப்பு. பச்சரிசியை விட பச்சரிசி மாவால் மாவு கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. நம்ம அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய் வீடு பூஜை ரூமு அந்தமாரி இடத்துல கூட பச்சரிசி மாவு பயன்படுத்தலாம். எங்கே பார்த்தாலும் கோலம் போட்டாச்சு. நான் இப்போ கோலம் போட்டோன்னே நமக்கான ரெகுலராக எப்போதுமே துளசி மாடத்துக்கு விளக்கேற்றுவோம். விளக்கேற்றிட்டு நான் வெளியில் ஃபுல்லாகவே துளசி மாடம்னு இல்லாமல் வெளி கேட்டு வரைக்கும் அந்த பத்தியோட நறுமணத்தை எங்கே பார்த்தாலுமே படரணும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே காட்டுவேன். இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார். எப்போ எந்த பிள்ளையாராக இருந்தாலும் சரி, பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் ஒரு பள்ளி ரெகுலராகவே இருக்கும். அது ஏன்னே தெரியல, எப்போதுமே இருக்கும். நான் பூஜை அறையில் இருக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் நிச்சயமாக காட்டுறேன். இது வாசலோட நிலைவாசல் விளக்கு. இதையும் காலையில் ஏற்றிட்டு உள்ளேயும் நான் பூஜை ரூம்லேயும் எப்போதும் போல் விளக்கு ஏற்றி வச்சுருவேன். நிலைவாசலில் கண்டிப்பாக குலதெய்வம் நிச்சயமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம எப்போதுமே வழிபடணும். அது சும்மா கதவுன்னு நினைக்காம அது நம்ம தெய்வமாக நினச்சி வழிபடுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. இன்றைக்கி நவராத்திரியோட 6ஆம் நாள். அம்பாளுக்கு நம்ம எப்போதும் போல் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பூவையும் எல்லாத்தையும் முதல் நாள் உள்ளது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி அவருக்கு எப்போதும் போல் தனியாக ஒரு அகல் ஏற்றி வச்சாச்சு. அதே போல் நம்மளோட குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரத்தி காட்டிடுவேன். காட்டினதுக்கு அப்புறம்தான் அம்பாளுக்கு பூஜை செய்ய தொடங்குவேன்.
ஃபஸ்ட்டு நம்ம வேண்டுதல் வந்து பிள்ளையார்கிட்டையும் குலதெய்வத்தையும் வச்சுட்டு என்னோடய இஷ்ட தெய்வத்தோட அருள் எனக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து அபிஷேகத்தில் பன்னீரும் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் நான் வீடியோ எடுக்கலை. பச்சை கற்பூரமும் நுணுக்கி அதில் போட்டுக்கணும். இந்த மஞ்சள் தூள் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான். கொஞ்சம் இது வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கினது. கொஞ்சம் வந்து ரேட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து நல்ல நறுமணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதனால் நல்ல நறுமணமாகவும் இருக்கும். பொட்டு வைக்கிறதுக்கும் நல்லா நம்ம நிலைக்கெல்லாம் பொட்டு வைக்கவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மஞ்சள் தூள் வந்து அபிஷேகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். பொட்டு வைக்கலாம் வந்து நான் தனியாக மஞ்சள் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஞ்சள் தூளுக்கும் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் பயன்படுத்துகிறேன். நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள். இப்போ நம்ம வந்து மஞ்சளால் வந்து மஞ்சளும் பன்னீரும் கலந்து அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு ஆரத்தி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணிக்கிறேன். அம்பாள் வந்து பார்க்க தான் வந்து உக்கிரமான தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவளுடைய மனம் பார்க்கும்போது ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் படைத்தவள் தான். நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே நிச்சயமாக தாமதமின்றி நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லலாம். நான் இப்போ வந்து இந்த சமீபத்தில் ஒரு 4 டேஸில் நான் வச்ச வேண்டுதல் வந்து எனக்கு வந்து நிறைவேற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. நிச்சயமாக அம்பாள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனையை வாராகி அம்மா வந்து நிறைவேற்றுவாங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். வேண்டுதல் வைக்கும் போது நம்ம வந்து செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அரை மனசாக வந்து வேண்டுதல் வைக்கக்கூடாது. முழு மனதோடு நிச்சயமாக அம்பாள் நமக்கு வந்து வெற்றிகரமாக முடித்து கொடுப்பாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையுடன் அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணி நம்ம வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. நான் வந்து அகலில் தான் வந்து எப்போதுமே வந்து 3 அகலில் தான் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நவராத்திரிக்கு. டெய்லியுமே வந்து அகலை வந்து எடுத்துட்டு வேறு அகல் க்ளீன் பண்ணி மஞ்சள் ஃபுல்லாக உள்ளுக்குள்ள அகல் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் திரியை மாற்றி விளக்கு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அம்பாளுக்கு பக்கத்தில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கலாம். நான் வந்து எலுமிச்சைப்பழம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் அது தயாருக்கு முன்னாடி வந்து பூஜை ஆரம்பித்த அன்னையிலேருந்தே வந்து வச்சுருக்கேன். எப்போதுமே வந்து நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரியை வந்து போடணும். அம்பாளுக்கு வந்து நல்லா வாசனையான பூவால் வந்து அலங்கரிச்சுக்கலாம். மல்லிகைப்பூ தான் வைக்கணுமா அப்படின்லாம் இல்லை. நம்மக்கிட்ட வந்து எந்த பூ கிடைச்சாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோஜா பூலாம் வைக்கணுன்னா அதில் வந்து நறுமணம் நிச்சயமாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் பன்னீரில் நினச்சிட்டு வச்சாலே போதுமானது. நான் வந்து நறுமணம் பூ இல்லைன்னா இதே மாதிரி பன்னீரில் நினச்சிட்டு பூ வைப்பேன். நல்ல வாசமாக இருக்கும். தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம். 3 தீபத்தையும் ஏற்றிக்கிட்டு நான் வந்து எப்பொழுதுமே அம்பாளோட 108 போற்றி வந்து சொல்லி தான் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினம்தோறுமே 108 போற்றின்னு பார்த்தா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூகுளில் அழகாக இருக்குது. அதேமாரி வந்து யூடியூப்லேயும் வந்து அதே இது வந்து எழுத்தோடையே வந்து 108 முறை வந்து போற்றி வந்து வச்சு அழகாக இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கூட நம்ம வந்து படிச்சுக்கலாம். இப்போ நான் 108 போற்றி வந்து முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து தீபம் தூபம் கட்டிக்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திஸ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.